வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்களேன். என் பேர் கிரிஜா. இது மத்தூர் கிராமம், கிருஷ்ணகிரி மாவட்டம். என்ன பண்ணிட்டுருக்கீங்கம்மா நீங்க? நான் கடந்த 8 வருஷமா இயற்கை விவசாயம் பண்றேன். அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி விவசாயம் தான். ஒரு சூழ்நிலை காரணமா ஒரு 10 வருஷம் நாங்க விவசாயமே பண்ணல. விட்டுட்டு வேற வேலையா இருந்தோம். நான் திரும்ப போய் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கும்போது, நம்ம முன்னோர்கள் தாத்தா, பாட்டி பண்ண மாதிரி இயற்கையா தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சிருந்தேன். 17ல ஆரம்பிச்சோம். 17ல இருந்து 18, 19, 20 வரையும் வீட்டு வரையும் பண்ணிட்டு இருந்தேன். 20லேருந்து இதை வெளியே கொண்டாடணும் அப்படிங்கிற நோக்கத்துல பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அது 10 வருஷம் நிறுத்திட்டீங்க? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? எங்க பசங்க படிக்கணுங்கிறதுக்காக நாங்க வெளியே வந்தோம். படிப்புக்காக நாங்க வெளியே ஆனா இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. முழுக்க இயற்கை விவசாயம் தான். அப்பத்துல இருந்து? அப்பத்திருந்தே. என்னென்ன பயிர்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க? நம்ம பெரியவங்க பண்ணது கரும்பு, வாழை, நெல்லு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் பாரம்பரிய நெல்லு பண்றேன். கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, கருடன் சம்பா, இலுப்பம்பூ சம்பா, கருங்குரவை, குள்ளக்கார், பூங்கார், அது மாதிரி பல வெரைட்டி பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் 4 வெரைட்டி அந்த மாதிரி பண்ணோம். எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு உங்களுக்கு? 2.5 ஏக்கரா இருக்கு. அது 2.5 ஏக்கர் முழுக்க நெல்லு தானா? நெல்லு தான். 1 ஏக்கரை வந்து நம்ம இன்னும் எங்க மூத்தாரோட நிலமும் அவங்க ஓட்டுறதே இல்லை. அதையும் நான் 10 வருஷமா நான் தான் பண்றேன். அதுல 1 ஏக்கர் வந்து காய்ங்கெல்லாம் பண்றோம். 1/2 ஏக்கர் முருங்கை வச்சிருக்கேன். முருங்கை வந்து நாங்க காயா அறுக்க மாட்டோம். கீரையாவும் பூவாவும் பறிச்சு அதில் டீ தூள், ரசப்பொடி, சாதப்பொடி, சூப்பு மிக்ஸு அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு விவசாயம் வந்து உங்களுக்கு புதுசு ஒன்றும் கிடையாது? புதுசெல்லாம் கிடையாது. சரிம்மா, இப்போ இந்த 2.5 ஏக்கர்ல மோஸ்ட்லி நெல்லு தான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன காரணம்? நெல்லு தான் இங்க வருமா நிறையா? ஆமா, இது களிமண் வச்ச பூமி. இது நெல் நடுறது மட்டும் களிமண் உள்ள பூமி. இதுல நெல் நல்லா வரும். 2 போகம் நெல் பண்ணுவோம். 4 மாசம் இதை பல பயிர் தானியம் விதைச்சி காலியாக வச்சுருப்போம். மறுபடியும் நமக்கு தலைச்சத்து வேணுங்கிறதுக்காக எல்லா பயிரும் விதைச்சி வச்சுருப்போம். அது பூக்கிற டைமில் மறுபடியும் மடித்து ஓட்டி மறுபடியும் நெல் தான் நடும். சரிம்மா, இப்போ நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் குரு பஞ்சகாவியை பயன்படுத்துறீங்க. குரு பஞ்சகாவியம் இப்போ நாங்கள் இந்த தங்க சம்பா, சிவன் சம்பா நாங்கள் நட்டிருந்தோம். அதுக்கு முழுசாகவே நாங்கள் குரு பஞ்சகாவியம் தான் போட்டிருந்தோம். இது வந்து பூங்கார், இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூங்கார் நெல். இப்போது இது குரு பஞ்சகாவியம் மட்டும்தான். கீழே இந்த முறை தலை கூட வெட்டி போடலை. குரு பஞ்சகாவியம் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். இது கருங்குரவை நெல். இதுவும் குரு பஞ்சகாவியம் மட்டும்தான் போட்டிருக்கோம். நீங்கள் தான் முதல்ல வேற ஒரு உரம் பயன்படுத்துங்க. எதுக்கு குரு பஞ்சகாவியம் எப்படி மாறுறீங்க? என்ன காரணம்? இல்லை, நமக்கு குரு பஞ்சகாவியம் குரூப்லேருந்து சொன்னாங்க, இதை பயன்படுத்தி பாருங்க அப்படின்னு. ஒரு முறை நாங்கள் பயன்படுத்தினோம். அதில் நல்ல ரிசல்ட் வந்துச்சு. அதனால் இப்போ இந்த கடந்த 1 வருஷமாகவே நாங்கள் குரு பஞ்சகாவியம் தான் போகிறோம். என்ன ரிசல்ட்? எதில் பயன்படுத்திங்க? என்ன ரிசல்ட் கிடைச்சிது? குரு பஞ்சகாவியம் நல்லா இருக்கும். நீங்கள் தூர் பிரிஞ்சிருக்கும், நல்ல பசுமையாக இருக்கும். மணி வந்து நல்ல தரமான மணியாக வந்து நெல் பயிரில் வந்து நல்ல தரமான மணியாக இருக்குது. நம்ம வேற மருந்து நாங்களுமே பஞ்சகாவியம் தான் கொடுத்துருந்தோம், மீனாமிலம் தான் கொடுத்துருந்தோம். அதை காட்டிலும் இது இன்னும் நல்ல கூடுதலான ஒரு விஷயம் இருக்கு. நல்லா இருக்கு ரிசல்ட். நல்ல தூர் பிரியறது, ஒரே சமமா வளர்றது, ஒரே சமமா கதிர் வர்றது, அது மாதிரி எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம், நம்ம இந்த முறை நட்டது வந்து குரு பஞ்சகாவியத்தை நாற்றை எடுக்கும்போது குரு பஞ்சகாவியம் ஒரு பாத்திரத்துல வச்சு கலந்து இந்த வேரை வந்து நனைச்சி எடுத்தோம். அது அப்படியே நட்ட மாதிரியே அப்படியே பயிர் பச்சை கட்டிடுச்சு. பெரும்பாலும் 2 நாள் 10 நாள் ஆகும் பயிர் பிடிக்கிறதுக்கு. ஆனால் குரு பஞ்சகாவியத்தை வேரில் நனைச்சி நம்ம நடும்போது நம்ம நட்டத்துக்கான அறிகுறி இல்லாமல் ஏற்கனவே நட்ட பயிர் மாதிரி அப்படியே வந்துடும். இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த பஞ்சகாவியம், மீனமில் அதெல்லாம் அது கூட 4 நாள் லேட் ஆகும். ஆனால் இது சீக்கிரமா உடனே நமக்கு ரிசல்ட் கொடுக்குது. குரு பஞ்சகாவியம் நல்ல உண்மையாகவே ரிசல்ட் கொடுக்குது. இப்போ குரு பஞ்சகாவியம் பயன்படுத்தி நீங்கள் மகசூல் எதனா எடுத்துருக்கீங்களா? எடுத்திருக்கோம். நம்ம தங்க சம்பா எடுத்திருக்கோம், சிவன் சம்பா எடுத்திருக்கோம், கருடன் சம்பா எடுத்திருக்கோம். இது வந்து பூங்காறு, கருங்குரவை. சரிம்மா, இப்போ சொன்னீங்க நீங்கள் கருடன் சம்பா அதெல்லாம் வந்து மகசூல் எடுத்தேன் அப்படின்னு. முன்னாடி வந்து நீங்கள் பஞ்சகாவியம், மீனம் எல்லாம் கொடுத்துலாம் மகசூல் எடுத்துருப்பீங்க. அப்போ ஒரு ஏக்கரில் என்ன மகசூல் எடுத்தீங்க? இப்போ ஒரு ஏக்கரில் என்ன மகசூல் எடுத்தீங்க? தங்க சம்பா நான் முறை வந்து 1/2 ஏக்கருக்கு வந்து நான் 11 மூட்டை எடுத்தேன். இந்த முறை 2 மூட்டை சேர்ந்து வந்திருக்கு, 13 மூட்டை வந்திருக்கு. எதுல எவ்வளவு? தங்க சம்பா 1/2 ஏக்கர். 1/2 ஏக்கர்ல நல்ல மகசூல்? 1/2 ஏக்கர்ல பரவாயில்ல. இல்லை, சாதாரணமாக இப்போ கெமிக்கல் போட்டு பண்ணுறவங்களும் என்ன மகசூல் எடுப்பாங்க? எனக்கு கெமிக்கலை பற்றி தெரியாது. நம்ம அதை பற்றி விசாரிக்கிறதும் இல்லை, அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை. நான் கெமிக்கலுக்கான விஷயத்த நான் பேசுகிறதே இல்லை. இயற்கை தான் முழுக்க. சரி, ஓகே. இப்போ பஞ்சகாவியெல்லாம் தெளிச்சு பண்ண அப்படின்னீங்க. அப்போ 11 மூட்டை எடுத்தீங்களா? இப்போ இது பயன்படுத்தி எடுத்திருக்கோம். இப்போ 2 மூட்டை எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. அதில் அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கு. அது கருடன் சம்பா மட்டும் தானா, இல்லை எல்லாமே? சிவன் சம்பா நான் நட்டிருந்தது. கருடன் சம்பா, சிவன் சம்பா, தங்க சம்பா எல்லாமே 2 மூட்டை அதிகமாக தான் வந்திருக்கு.
அப்போ இது குரு பஞ்சகாவியன்றது நல்ல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தான். நீங்க அந்த நிலத்துக்கு இந்த இதை தவிர எதுவுமே கொடுக்கலையா? இந்த குரு முறை பஞ்ச நம்ம குரு பஞ்சகாவியம் தவிர வேற எதுவுமே கொடுக்கல. பொதுவா நாங்க என்ன பண்ணுவோம்னா, இலை ஆள வச்சு இலை தான் வெட்டி போடுவோம். தோட்டத்தை சுத்திக்கிறது, ஆள் வச்சு எங்கெங்க கிடைக்கிற இலையெல்லாம் வெட்டி இது சேடை ஓட்டும் போதே நம்ம அதில் போடுவோம். போட்டுட்டு நாங்க ரெடி பண்ற பஞ்சகாவியம் அப்புறம் மீனவெல்லாம் கொடுப்போம். இப்போ நம்ம அந்த முன்ன போகத்துக்கு போட்ட இலை போட்ட அதுவே தான். ஆனா இந்த முறை கொடுத்தது எல்லாமே இந்த பயிருக்கு வெறும் குரு பஞ்சகாவியம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். சரி, லாஸ்ட் டைம் நீங்க இது போட்டு பண்ணீங்க, அதாவது மீன் அமிலெல்லாம் பயன்படுத்தி பண்ண அப்படிங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பயிருக்கு பூச்சி நோய் தாக்குதல் அதெல்லாம் வந்திருக்கா? இல்லை, பொதுவா குரு பஞ்சகாவியத்துக்கும் பூச்சி தாக்குதல் எனக்கு இந்த 8 வருஷத்துல இருந்தது இல்லை பொதுவாகவே. அது உண்மை. ஏன்னா நம்ம இதுல ஒரு விஷயம் என்னன்னா, மண்ணா நம்ம வச்சிருக்கும் போது அதுவே அது வேலையை பார்க்கும்போது நமக்கு பூச்சி தாக்குதல் குறைவு தான். இன்னொரு விஷயமும் கூட, பூச்சி தாக்குதல் வந்ததுக்கு அப்புறம் சரி பண்றது கஷ்டம். வராதுக்கு முன்னே நம்ம அதை வந்து கண்ட்ரோல்லே வச்சிருக்கணும். சின்ன சின்ன விஷயமெல்லாம் இந்த இலை சுருட்டுறது, வெள்ளையா வர்றது, அந்த மாதிரி இல்லாம நம்ம தினந்தோறும் அதை பாதுகாப்புல வச்சு நம்ம பார்த்துக்கிறோம். நீங்க என்ன குரு பஞ்சம்? ஏன்னா குரு பஞ்சையில நிறைய விதம் இருக்கு. அதாவது வந்து அந்த பகுதியில் கிடைக்கிற இலைகள், அதாவது பேசிக்கா வந்து சாணம் பயன்படுத்துவாங்க, கோமியம், அப்புறமா கத்தாழை. குரு பஞ்சகாவியனாவே சாணம், கோமியம் எல்லாருமே சேர்த்து பயன்படுத்துறது தான். குரு பஞ்சகாவியத்துல புளிச்சக்கீரை, சோத்து கத்தாழை, நம்ம பகுதியில் என்ன கிடைக்குதோ அது மாதிரி நம்ம நீங்க என்ன மேக்சிமம் நாங்க புளிச்சக்கீரையும் சோத்து கத்தாழையும் தான் பண்றோம். சரி மேடம், இப்போ இந்த குரு பஞ்சகாவியா வந்து நெல்லுக்கு வந்து எப்படி கொடுக்குறீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு அதாவது 10 லிட்டருக்கு 300 மில்லி இலை வழியா இலை மேலே தெளிக்கணும்னா, கீழே தண்ணி வழியா கொடுக்கணும்னா, ஒரு ஏக்கருக்கு நான் 5 லிட்டர் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ ஒரு பயிர் ஆரம்பத்துல முடிகிற வரைக்கும் எவ்வளவு செலவு? நான் 2 முறை தான் கொடுத்துருக்கேன். எப்போ 2 முறை 3 முறை கொடுத்துருக்கேன். அதாவது நாற்று நட்டு 5ஆவது நாள் தண்ணி கீழே தண்ணி விடும்போது கொடுத்துருவீங்க? தண்ணி விடும்போது கொடுத்துருவோம். 20 அதாவது 40 நாள்ல வந்து நம்ம இந்த களை பறிப்போம். அந்த களை பறிக்கிறதுக்கு முன்ன நாள் நம்ம வந்து தண்ணி வழியா கீழே கொடுத்துருவோம். 2வது முறையா கொடுத்துருவோம். கொடுத்துட்டு களை பறிக்கும் போது எல்லா வேருக்கும் அது சமமா பாயிற தன்மையை வந்து அது எடுத்துக்கும். அப்படி கொடுப்போம். புடை வரும்போது, கதிர் வெளியே வரும்போது ஒரு முறை தண்ணியில நாங்கள் கொடுப்போம். அந்த களை பறித்து 2 நாள் கழிச்சு மேலே ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுவோம். கதிர் வரத்துக்கு ஒரு 10 நாள் முன்னாடி, அதாவது எல்லா தூரம் ரெடியாக இருக்குது, கதிர்வுடைய சமயம் வரும்போது நம்ம பஞ்சகாவியம் கொடுத்தோம்னா சரியான முறையில் எல்லாமே கதிர் வெளியே வந்துடும். 2 முறை மேலேயும் 3 முறை கீழேயும். என்ன செலவாச்சு இதுக்கு? நமக்கு குரு பஞ்சகாவியம் நம்ம குரு பஞ்சகாவியம் குரூப்லேருந்து நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. நம்ம அதுக்கு எந்த செலவும் பண்ணலை. அவங்க கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5 லிட்டர் அந்த மாதிரி கேட்கும்போதெல்லாம் கொடுத்தாங்க. மறுபடியும் நம்மளை ரெடி பண்ணிக்கவும் சொன்னாங்க. ரெடி பண்ணுறதுக்கும் கூட இருந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் குரு பஞ்சகாவியத்துக்கு எந்த செலவும் இல்லை. நம்ம ஃப்ரீயாக பண்ண மாதிரி தான் அது. இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க நெல்லுக்கு பண்ணும்போது? நாங்கள் அதுக்கு நெய் வாங்குறது, மோர் வாங்குறது, தயிர் வாங்குறது, இளநீர் வாங்குறதுன்னு அது மாதிரி 1 லிட்டர் நெய் வாங்கினா கூட 1400 ரூபாய், 1500 ரூபாய் அந்த மாதிரி. அதுதான் கேட்குறோம். அப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? அந்த மாதிரி அதாவது ஒரு முறை நம்ம ஒரு 30 லிட்டர்லேருந்து 50 லிட்டர் நம்ம பஞ்சகாவியம் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு 3 to 4000 ரூபாய் நம்ம ரெடி பண்ணுறதா. 40 லிட்டர் நம்ம ரெடி பண்ணுறோம். 40 to 50 லிட்டர் நமக்கு வருதுன்னா ஒரு 5000 ரூபாய் செலவாகும். இப்போ இந்த முறை நம்ம அதை ஃப்ரீயாக பண்ண மாதிரி தான். நல்லாவே இருக்குது. நல்லாவே இருக்குது. இப்போ இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க, எதனா அதுக்கு நோக்கம் எதனா இருக்கா? ஆமாம், எனக்கு நோக்கம் இருக்குது. இந்த தலைமுறையும் இனி வரும் தலைமுறையும் நஞ்சு இல்லாத உணவை சாப்பிட்ணுங்கிறது என்னோட நோக்கம். அப்போ நான் மட்டும் பண்ணால் பத்துமா அப்படின்றது எனக்குள்ள எழுந்த கேள்வி. அதனால நான் யாரெல்லாம் ஆர்வம் இருக்காங்க அப்படின்னு தேட ஆரம்பித்தேன். அந்த தேடுதலில் 25 பேரை நான் ஒரு 6 மாதம் தேடி எல்லாரையும் ஒவ்வொருத்தர் இப்போ ஒருத்தரை பார்க்க போகிறேன்னா அவர் ஒருத்தர் நம்பரை கொடுப்பாரு. அது மாதிரி 25 பேருக்கு மேலே நான் நேரில் போய் அவங்கள சந்தித்து பேசி, அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி மத்தூர் வட்டார இயற்கை விவசாய நலச்சங்கம்னு 2022 நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். சங்கம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இது ஆண்களுக்கான தளமாக இருக்கும். சரி, பெண்களுமே நம்ம இதுலேருந்து நம்ம இப்போ ஒரு கேள்வி இருக்குது, நெல் விளையுது, காய்ங்க விளையுது, இதை நம்மளால் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த முடியல, அதுக்கு சரியான விலை இல்லை, நம்மளால் பொருளாதாரம் நிற்க வச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல, அதை மதிப்பு கூட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் பாரம்பரிய இயற்கை விவசாய பெண்கள் உற்பத்தியாளர் நிறுவனம்னு சொல்லி செல்ஃப் ப்ரமோட்டடாக ஒரு எஃப்ஓவும் 23லே தொடங்கியிருக்கேன். அதுவுமே 3 வருஷமாக ரன் ஆகுது. ஒரு 150 பெண்கள் அதில் இருக்காங்க. 3 மாவட்டத்தில் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் எல்லாமே ஒரே நேமில் இருக்காது. நாங்கள் ஒன்றா பயணிக்கிறோம். அவங்கவுங்க பொருளுக்கான வேலையை அவங்களும்
அவங்க அடையாளத்து பேரையை வச்சு தான் நாங்கள் அதை போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ யாருமே நாங்கள் வந்து நெல்லை மொத்தமாக யாருக்கும் கொடுக்க மாட்டோம். எங்கள் குரூப்பில் இருக்கிற யாருமே நாங்கள் விளைஞ்சிருச்சு என்னால் வந்து நான் நெல்லாக கொடுக்குறேன்னு இது வரையும் நாங்கள் யாருக்குமே கொடுக்க மாட்டோம். நாங்களே தான் அரிசியாக அரைச்சோ அதுலேருந்து மதிப்பு கூட்டியோ அப்படி கொடுத்துட்ருக்கோம். காய்களும் நாங்களே தினமும் டேபிள் போட்டு எங்கள் காயை நாங்களே சேல்ஸ் பண்ணிடுவோம். அப்படி பண்ண முடியாத விலை குறைவாக இருக்குது, நிறைய குறைவாக இருக்குதுன்னா நாங்கள் அதை வத்தலாகவும் தொக்காகவும் சிப்ஸாகவும் மதிப்பு கூட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 3 டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க? ஊத்தங்கரை, இது கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர். இது 3 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க. எல்லாமே இயற்கை விவசாயம் தானே உங்களுக்கு? எல்லாமே இயற்கை விவசாயம் தான். எங்கள் கூட பயணிக்கிறவங்க, எங்களுக்கு பொருள் கொடுக்குறவங்க, எங்ககிட்ட வாங்குறவங்க எல்லாமே இயற்கை மேலே ஆர்வம் உள்ளவங்க கூட தான் நாங்கள் பயணிக்கிறோம். இது இந்த தலைமுறையும் இனி வரும் தலைமுறையும் நஞ்சு இல்லாத உணவை சாப்பிடணுங்கிறது தான் எங்களோட எல்லாரோட ஆசையும் நோக்கமும். அதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கோம். நல்ல ஆரம்பிச்சிருக்கோம். பலன் தருதா உங்களுக்கு? கண்டிப்பாக ஆத்மா திருப்தியோட பலன் கிடைச்சிருக்கு. நன்றி. நன்றிங்க.